இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சென்றிருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் மூத்த ரகுமான் சார். ரகுமான் சார் வணக்கம். தற்போது இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேரும் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு, அது தொடர்பான விவரம். விருந்தோம்பல் என்பது ஒரு மிகச்சிறந்த பண்பாடு. மனிதர்கள் விண்வெளியிலும் அந்த விருந்தோம்பல் பண்பாட்டை பராமரிக்கிறார்கள் என்பதுதான் ஆகச்சிறந்த ஒரு செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் டிராகன் விண்கலமும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையமும் சந்திக்கக்கூடிய அந்த வாசல் வரை வந்து அங்கு இருக்கக்கூடிய வீரர்கள் இவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். அந்த வாசலில் வைத்தே அவர்களுக்கு அந்த விருந்தோம்பல் உபசரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்ற காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விண்கலத்திலிருந்து அவர்கள் வெளியேறி இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலைய பகுதிக்குள் வந்திருக்கிறார்கள். அங்கு ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய அந்த 7 வீரர்களும் சேர்ந்து இவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். வந்தவுடன் அவர்கள் அருந்துவதற்கு ஒரு பானமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடு அளவலாவி ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட அந்த காட்சியையும் நாம் பார்த்தோம். இந்த ஏற்கனவே தங்கி இருக்கக்கூடிய அந்த 7 பேரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அங்கு தங்கியிருந்த அனுபவம் உண்டு. In this space station, we're going to wrap up our portion of the live joint coverage from Hawthorne. It's been an honor to support Axiom Mission 4 thus far, and we wish the crew a successful time on the space station. We're of course also looking forward to joining AX4 again when it's time to return home. Ronnie, from launch to docking, it has been an absolute pleasure sharing this desk with you. What has been a year